ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இப்போ அப்கமிங் ஏப்ரல் மே 2025 எக்ஸாமுக்கு GE 3251 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்டில் யூனிட் 5 வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரிமைனிங் யூனிட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுன்ற ரெஃபர் பண்ணிங்க. இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனும் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனும் 2 டாபிக் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனுமே ஒவ்வொரு டாபிக் வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. இது வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் எந்த ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு அது வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, ஒன்று டேரெக்டாக இது மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் வியூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிக்சர் பிளேனு, கிரவுண்ட் பிளேனு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எதனா வந்துச்சுன்னா அது வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனுக்கான டாபிக் தான். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த யூனிட்டில் இருக்கிற கொஷின் வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமன் கொஷின், இன்னொன்று வந்து பார்த்தா ரேர் கொஷின். அதாவது காமன்ன்ற போது இந்த ரெஸ்டிங் கண்டிஷனு, ஷேப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காமனாக ஒரு நார்மலான கொஷின் தான் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கொடுப்பாங்க. ரேருன்ற போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ரெஸ்டிங் கண்டிஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காமன் கொஷின் எப்படி வந்து சால்வ் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரேர் கொஷின் எப்படிலாம் கேட்பாங்கன்ட்டு சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் எப்படி வந்து சால்வ் பண்ணலான்ட்டு அது மூலிமா பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அந்த ஆர்டரில் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் அப்படி என்ன தான் டேட்டாஸ்லாம் இருக்கும், நாம் வந்து அதுக்கான ட்ராயிங் வந்து எப்படி வரையுது, அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு ரஃபாக முதல்ல பார்த்துலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரவுண்ட் பிளேன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஜிபின்னு போடுவோம். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து பிக்சர் பிளேன் இருக்கும். இது வந்து ஷார்ட்டாக வந்து பிபின்னு போடுவோம். இப்போ வந்து கொஷின் எடுத்தோம்னா முதல்ல ஷேப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சாலிட்ன்றனால மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ ஷேப் இருக்கும். அதாவது இப்போ ஸ்கொயர் ப்ரிசமா, இது வந்து டாப் வியூ போது ஸ்கொயரு, ப்ரிசம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ வந்து மேக்ஸிமம் பிக்சர் பிளேனில் வரையும், இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த ப்ரிசம்ன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியில் வரையும், அதாவது கிரவுண்ட் பிளேனில் வரையும். இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ரெஸ்டிங் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆல்ரெடி யூனிட் 2ல் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த யூனிட்டுக்கு சம் ரெஸ்டிங் பொசிஷன்லாம் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் கொஷின் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நான் சொல்கிறேன். எப்படி என்னென்ன ரெஸ்டிங் பொசிஷன் இருக்குது, எப்படி கொடுத்தா எப்படி சேஞ்ச் பண்ணலான்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதன்படி நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட்டு, ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டு, அதே மாதிரி சென்ட்ரல் பிளேன், இது மாதிரி எப்படி வேணால் நேம் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம வரைஞ்சல இதோட ஆக்சிஸ்லேருந்து ஒரு 25 mm லெஃப்ட் சைடு, அப்படிலாம் வந்து ரைட் சைடு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி என்ன கொடுக்குறாங்களோ இப்போ லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடில் 25 mm வரைஞ்சிட்டு அதுக்கான ஹை பாயிண்ட்டு, ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டு பிக்சர் பிளேனுக்கு வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் 50 mm சொல்லிடுவாங்க. பிக்சர் பிளேன்லேருந்து 2 ஹை பாயிண்ட் வரும். இங்கே ஒரு ஹை பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கிரவுண்ட் பிளேனுக்கு அபோவ் சொல்லியிருக்காங்க. அபோவ் கிரவுண்ட் பிளேன் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஈயும், இது வந்து E1 எதனா ஒரு பாயிண்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு எட்ஜஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை பாயிண்ட்டில் மீட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட்டில் மீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த லைனில் என்னென்ன பாயிண்ட் கிடச்சோ இது அப்படியே லைனாக இங்கே மேலே போட்டு ஃபைனலாக இங்கே ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கொஷின் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, A3 ஷீட் வந்து இந்த டாபிக் கொஷின் பொறுத்த வரைக்கும் வெர்டிகலாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஷின் நம்பர் ரைட் பண்ணிவிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பிளேன் லைன் வந்து போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபின்னு மென்ஷன் பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் இது வந்து எவ்வளோ கீழே போடுங்க. ஏன்னா இது இங்கே வந்து நம்பரிங்கும் இப்போ 4 டைமென்ஷன்ஸ் அரையணும், இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். அதனால் இதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு கிரவுண்ட் பிளேன் இந்த லைன் வந்து போட்டு ஜிபி மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிக்சர் பிளேன் இந்த லைன் வந்து வரையணும். இதுக்கு வந்து சம் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ இங்கே வந்து பென்டகனல் இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வரைய போகிறோம். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 mm சொல்லியிருக்காங்க. ஸோ 30 mmக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் வச்சுங்க. அதே மாதிரி இங்கே 20 mm பிஹைண்டு பிபி. ஸோ அதே மாதிரி 20 mmமும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த பென்டகனல் வரப்போகுது. அப்போது 20 + அப்புறம் இந்த பென்டகனுக்கான ஷேப்பு. ஸோ இதுக்கான சைஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு ரஃப்பான ஒரு டிஸ்டன்ஸில் பிபி இந்த லைனு பிக்சர் பிளேன் லைன் வந்து போட்டுங்க. போட்டுட்ட பிறகு இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் வந்து எடுங்க. ஃபஸ்ட்டு ஷேப்பு, அந்த ஷேப்புக்கான டேட்டா, நெக்ஸ்ட்டு ரெஸ்டிங் கண்டிஷன். இது முதல்ல நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்கள். எப்படி வரப்போகுதுன்னு ஒரு அசம்ஷன் வந்து கொண்டு வந்துருங்க. இப்போ பென்டகனலா மொத்தம் 5 சைடு வரப்போகுது. இதுக்கான பேஸ் சைடு வந்து லெங்த் வந்து கொடுத்துட்டாங்க 30 mm. ஸோ 30 mmக்கு இந்த பென்டகனல் வந்து வரையணும். பட் அது வந்து எந்த மாதிரி பொசிஷனில் வரையணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் இஸ் பேஸ் எட்ஜ் இஸ் பேரலல் டு பிக்சர் பிளேன். ஸோ இது வந்து பிக்சர் பிளேனு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேஸ் எட்ஜினாலே 2 பாயிண்ட் வரும். ஸோ அப்போ 2 பாயிண்ட் இருக்கும்போது இங்கே பேரலல் வந்து பிபி தான் இங்கே பேரலல். அப்போது இதுக்கு பேரலாக இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக யூனிட் 2ல் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடாக பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் வர மாதிரி வரைஞ்சிருக்கும். இதே வந்து இப்போ இந்த யூனிட்டில் வந்து பிக்சர் பிளேன் கீழே தான் இருக்குது. ஸோ இதுக்கு பேரலல் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கீழே வர மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இது நம்பரிங் எப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ நம்பரிங் கொடுத்துட்டு
நெக்ஸ்ட்டு கீழே பிரமிட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. ஸோ அப்படியே ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு நம்பரும் இது பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிடுறீங்க. இப்போது மேலே கொடுத்த நம்பர் 1 2 3 4 எல்லாம் கொடுத்துறீங்களா, இது அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிட்டோ இல்லை 1 இது வந்து உங்கள் இஷ்டமாக கொடுத்துங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 வரும், இங்கே 1 இந்த இடத்துல இப்படி போடுறதுனால இங்கே வந்து நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுங்க. ஏன்னா இங்கே பெருசாக வந்து போடுறது ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹை பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஹை பாயிண்ட் இந்த சென்ட்ரல் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் எந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30 mm டு தி லெஃப்ட் ஆஃப் தி பிரமிட் ஆக்சிஸ் சொல்லிக்கிறாங்க. ஸோ பிரமிட் ஆக்சிஸ்னால் ஒன்றும் இல்லை, இதோட சென்டர் பாயிண்ட்டில் ஆக்சிஸ் வரும். இதுலேருந்து 25 mm லெஃப்ட் சைடு சொல்லிக்கிறாங்க. அப்போது இதுலேருந்து 25 mm லெஃப்ட் சைடில் மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு லைன் வந்து போடுறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேனு இல்லை வந்து ஹை பாயிண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 ஹை பாயிண்ட்டுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கணும். இது வந்து இப்போ அதாவது ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டு ஹை பாயிண்ட் எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஸ்டேஷ்னரி பாயிண்ட் வந்து 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபியும் 30 mm அபோவ் ஹெச்பி சொல்லிக்கிறாங்க. அப்போ இது வந்து பிபி, இதுக்கு 50 mmல ஒரு ஹை பாயிண்ட் இந்த இந்த சென்ட்ரல் பிளேனில் வைக்கணும். இது வந்து இ டேஷ் எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 30 mm ஜிபி சொல்லிக்கிறாங்க, அபோவ் ஜிபி சொல்லிக்கிறாங்க. அப்போ 30 mmக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இது வந்து ஜஸ்ட் இது வந்து எந்த நேம்னா கொடுத்துக்கலாம், அது உங்களோட இருக்கும் தான். வச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா மேலே கொடுத்துறீங்களா நம்பரு, இது வந்து ஒவ்வொரு எட்ஜஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹை பாயிண்ட்டில் மீட் பண்ணுங்கள். அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இந்த ஹை பாயிண்ட்டில் மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த பிக்சர் பிளேனுக்கும் இந்த ஒவ்வொரு லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும். இப்போது 1ஓட பாயிண்ட்டுக்கு இந்த பிக்சர் பிளேன் எங்கே கனெக்ஷன் வந்து இங்கே கனெக்ஷன் ஆகுது, இதுக்கு வந்து 1 கொடுத்துங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட லைனு, இதுக்கும் இந்த பிக்சர் பிளேன் வரது 5 இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் வரது அதுக்கான இது வந்து டேஷில் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சில, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து அதர் பிளேனு, அதாவது இந்த ஜிபி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. போட்டினீங்கனாக்கா இப்போது இது வந்து 1 லைனு. இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து 1ஓட லைன் இருக்குது. இந்த லைனும் இந்த 1 லைனும் எங்கே வருதோ இது வந்து 1 இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு நேமிங் வந்து டபுள் கொடுத்துங்க. இப்போ கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கான இது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட்டுக்கான இந்த பாயிண்ட்டுக்கான இது வைக்கணும். இது எப்படி வைக்கலாம் பார்த்தோம்னா இதுலேருந்து பாயிண்ட்டுக்கு ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் இதுவும் ஒரு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இந்த பாயிண்ட்டும் நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்டும் எங்கே கனெக்ஷன் ஆகுதோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் இது மாதிரி வச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு கிடைச்சது அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணிங்கனாக்கா ஃபைனலாக இது மாதிரி ஷேப் வரும். இதுலேருந்து ஃப்ரண்ட்டில் தெரியறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா டேரக்ட் லைனும் உள்ளே இருக்கிற லைனில் பார்த்தீங்கன்னா டேஷ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் போட்டுருங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் மூலிமா எப்படி வந்து ட்ரா பண்ண எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு நம்புகிறேன். இப்போ வந்து இதே ஃபார்மேட்டு கொஷினில் எப்படி சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பென்டகனல் பிரமிடா இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. இப்போ பென்டகனல் பிரமிட் பதிலாக பென்டகனல் ப்ரிசமு, எக்ஸாங்குலர் பிரமிடு, எக்ஸாங்குலர் ப்ரிசமு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் ஷேப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி மாற்றி கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும். அதுக்கான டைமென்ஷனும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதில் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கரெக்டாக போட்டுருவீங்க. இதில் வந்து குழப்பம் வராது. ரெஸ்டிங் கண்டிஷன் தான் பிரச்சனையே இதில். அது வந்து நான் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறேன். என்னென்ன ரெஸ்டிங் கண்டிஷனாக இருக்கும் அதை மட்டும் நான் வந்து தெளிவாக நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ இந்த பென்டகனல் பிரமிடுன்றனால ஜஸ்ட்டு பேஸ்மெண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பென்டகனல் வந்திருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. அதனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் போட்டிருப்பீங்க. இதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸகனல் ப்ரிசம் பாருங்கள். அதாவது ப்ரிசம்ன்றபோது கீழே எக்ஸகனலாக மேலே ஒரு எக்ஸகனல் 2 எக்ஸகனல் ஷேப் வந்து வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுக்கும்போதே 2 நேமும் கொடுத்துடணும். அதாவது இப்போ கீழே வந்து 1 கீழே வந்து A' B' இந்த மாதிரி கொடுக்குறீங்க, மேலே வந்து 1 கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, A 2, B இந்த மாதிரி நேம் வந்து 2ஆக கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே மேலே இப்போ இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த லைனுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இங்கே இருக்கிற லைனுக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்கே மட்டும் என்னென்னா ஒரே ஒரு லைன் தான் வரும், பட் 2 நேமில் வரும். நீங்கள் இது கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதாவது 1ஓட லைன் எது, ஏவோட லைன் எது, ஏவோட பாயிண்ட் இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வந்து போடணும். மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும். கரெக்டாக நீங்கள் வந்து அகைன் ஒன் டைம் கூட பாருங்கள், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்.
இப்போ அவங்க இந்த யூனிட்டில் வந்து ரெஸ்டிங் கண்டிஷனில் வந்து எப்படிலாம் கேட்போம் டீட்டெயிலாக பார்த்துறோம். ஏன்னா இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். இப்போ வந்து ரெஸ்டிங் ஆன் பேஸ் இது பேஸ் பண்ணி இப்போ கேட்குறாங்கன்னா இப்போ வந்து பேஸ் எட்ஜ் ஆன் பிபி அப்படிலாம் வந்து பேஸ் எட்ஜ் டச்சஸ் பிபினா இப்போ பிக்சர் பிளேன்னு சொல்லி ஒரு பிபி ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம். ஸோ பேஸ் எட்ஜ்னாலே நான் என்ன சொன்னேன் 2 பாயிண்ட் வரும். அப்போ இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் டச் ஆகிற மாதிரி போடணும். இதே வந்து பேஸ் எட்ஜ் இஸ் பேரலல் அண்ட் பிஹைண்ட் பிபினா பிஹைண்டுக்கு ஒரு லென்த்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் கொஷின் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இப்போ 20 mm கொடுக்குறாங்கன்னா 20 mm மேலே இது வந்து பேஸ் எட்ஜ் பேரலல் சொல்லிடுறாங்க. அப்போ பேரலல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வரையணும். இதே வந்து பேஸ் கார்னர் டச்சஸ் பிபி இப்போ நான் என்ன சொன்னேன் பேஸ் எட்ஜஸ்னாலே 2 பாயிண்ட் வரும். இதே கார்னர்னால் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி அப்படிலாம் வந்து எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படி கொடுக்குறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த சைடும் 45 டிகிரி இந்த சைடு 45 டிகிரி இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் வந்து வரையணும். இதுவே வந்து சேம் கண்டிஷன் பிஹைண்டு சம் டிஸ்டன்ஸ் கொடுக்குறோன்னா அந்த டிஸ்டன்ஸு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இன்க்ளைண்டுனாலே மேலே ரெண்டுத்துலேயும் பார்த்தா சேம் ஆங்கிளில் இந்த மாதிரி பொசிஷனில் வரும், வேறு ஒன்றும் இல்லை. இதுவே வந்து பேஸ் கார்னர் ஆன் பிபி எட்ஜஸ் கண்டெய்னிங் கார்னர் இன்க்ளைண்டு அதாவது அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. எதனா ஒரு சைடோட டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது வந்து 2 லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு அவங்க என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்துனாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்னர் ஆன் பிபி சொல்லிடுறாங்க டச்சஸ் பிபி அப்போது டச் ஆகிற மாதிரி வரையணும். இதே வந்து ரைட் சைடுனா ரைட் சைடு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பேஸ் பண்ணி வரைகிறீங்க. இதுக்கும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பிஹைண்டு பிபி அது மாதிரி எதனா டிஸ்டன்ஸ் கொடுக்குறோன்னா டிஸ்டன்ஸ் வச்சு அப்புறம் ஆங்கிள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வரையணும். மொத்தம் இவ்வளோ தான். மேக்ஸிமம் வந்து இதில் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்பாங்க கொஷின் வந்து டிஃபரன்ஸ் பண்ணி, வேறு எதுவும் மேக்ஸிமம் இருக்காது. இப்போ இதுவே வந்து ரேர் கொஷினில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்கன்ட்டு அதை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருவாங்க. ஓகே வந்து ரேர் கொஷின் பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேப் பேஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டகனல் பிரமிடு எக்ஸ்டர்னல் பிரமிடு பென்டகனல் பிரிசமு இந்த மாதிரிலாம் கேட்டால் நம்ம வந்து ஈஸியாக போடலாம். இதே வந்து ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து 2 விதமான லென்த் வரும். இங்கே வந்து லாங்கர் லென்த்து ஷார்ட்டர் லென்த் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதேமாதிரி ரெஸ்டிங் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ரெக்டாங்குலர் ஃபேஸு அதேமாதிரி லாங்கர் எட்ஜு லாங்கர் சைடு எட்ஜு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து நோட்ஸில் இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெஃபர் பண்ணிங்க. அது வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பிரமிட் பேஸ் பண்ணி பென்டகனல் ஹெக்ஸாகனல் பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் பார்த்து நிறைய டைம் வந்து கேட்டுருக்காங்க. அதனால் இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் இப்போ பார்த்துட்டோம். இது மேக்ஸிமம் இது வந்துடும். எக்ஸ்ட்ராவாக இந்த ரெக்டாங்குலரு இந்த மாதிரி அதுக்கான ரெஸ்டிங் கண்டிஷனில் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்துங்க. இது கூட வந்து இந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட் இதையும் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ அது எப்படி கேட்பாங்க பார்த்தோம்னா இப்போ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டு மொத்தம் 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி, இன்னொன்று வந்து அபவ் ஹெச்பி, அதே மாதிரி ஃப்ரம் த ஆக்சிஸ் லைன் இந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரம் த ஆக்சிஸ் லைன் பதிலாக ஃப்ரம் ஒரு எட்ஜோட அதாவது ஒரு ஷேப்போட எட்ஜு லாங்கர் எட்ஜு ஷார்ட்டர் எட்ஜு இந்த மாதிரி சொல்லி அந்த எட்ஜஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 mm இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆக்சிஸில் இருந்து லெஃப்ட்டு சைடு 25 mm இதுக்கு பதிலாக அந்த ஆக்சிஸ் மேலே இந்த வந்து ஐ பாயிண்ட் வந்து வர மாதிரி கொஷின் வந்து கேட்கலாம். இது வந்து ஒரு கொஷின் நோட்ஸில் இருக்கும். அது வந்து ரெஃபர் பண்ணிங்க. அப்புறம் அப்படின் போது எல்லா லைன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷேப் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ அது நல்லா பார்த்துங்க. ஓகே வந்து யூனிட் 5 வந்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனுக்கான ஓவரால் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துட்டோம். ஓகே எல்லோரும் நல்லா படிங்க. இந்த மாதிரி அடுத்த சப்ஜெக்டான வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே பாய்.